பத்திரிக்கை கொடுப்போம். மதிச்சு வந்தாருன்னா அவரை மனுஷனா மதிப்போம். வரலன்னா வாசல்ல விடுற செருப்பா நினைச்சுக்குவோம். ஐயா அத்தை, நடக்க போறது என்னன்னு தெரியாம பேசாதீங்க. பாருங்க, சீமந்த அன்னைக்கு தெரியும். ஐயா, இது எனக்கு தோணுன யோசனை தான் சொன்னேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க ஐயா. சரி நாச்சியா, குலசேகரனை நம்ம குடும்பத்துல ஒருத்தனா மதிச்சு கடைசியா ஒரு தடவை கூப்பிடுவோம். அவன் வந்தா வரட்டும், வரலன்னா போட்டோம். இளவஞ்சி, உன் அப்பங்கிட்ட சொல்லு, இதுதான் ஐயா அவருக்கு கொடுக்கிற கடைசி வாய்ப்பு. இதுக்கு மேலேயும் அவர் நல்லவரா மாறலன்னா இந்த நாச்சியா அவருக்கு எதிரியா மாறிடுவா. அத்தை, அப்பா எல்லாத்தையும் மாத்தி காட்டுவார். என்ன சொன்ன? இல்லத்த, இந்த தடவை அப்பா தண்ணியும் மாத்தி உங்க நினைப்பையும் மாத்தி காட்டுவாருன்னு சொன்னேன். அதையும் பாப்போம். சரி, பத்திரிக்கை கொடு. அத்தை, நானே வச்சு நானே கொடுத்துக்கிறேன். எனக்கு கொடுக்க வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு யாரு இருக்கா பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு? உனக்கு இருக்கிறது அந்த மங்கா. அவன் ஓனா வந்து நிக்க போறா. அவளுக்கு நீ பத்திரிக்கை கொடுக்க போறியா? ஏய், கண்டவங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை கொடுக்க கூடாது சொல்லிட்டேன். அத்தை, நான் ஏன் கண்டவங்களுக்கு எல்லாம் கொடுக்க போறேன்? யாருக்கு கொடுத்தா சீமந்த விழா நல்லா நடக்குமோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். எதையாவது பண்ணு, சொன்னா கேட்க மாட்டேன். அம்மா வடிவு, இத பூஜை ரூம்ல வை. ஏய், இதையும் பூஜை ரூம்ல வச்சுட்டு எடுத்துக்கோ. வடிவு, உனக்கு சீமந்த பத்திரிக்கை வேணாம்? வேணாம். அது சரி, உனக்கு இந்த ஊர்ல யார் இருக்கா? ஏய், யாரும் இல்லைன்னு கவலைப்படாத. அக்கா நான் இருக்கேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வேணாம் தாயே, நான் அனாதைய கூட இருந்துடுறேன். ஆனா உன்ன மாதிரி ஆபத்தான ஆதரவு எனக்கு தேவையே இல்ல. நீ நெருக்கமா வந்தாலே உடம்பெல்லாம் நெருப்பா எரியுது. நீ தூரமாவே இரு, அதான் எனக்கு நல்லது. நெருப்பா நெருப்பு, சீமந்த அன்னைக்கு எத்தனை எரிமலை வெடிக்க போகுது பாரு. அடியே கங்கா, நீ காலிடி. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். கார்பரேஷன்ல இருந்து ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. என் கேபின் கோர் சொல்லுங்க சார். அவங்க மீட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்படியா? ஆமா சார். சரி, ஓகே. ஈவினிங் 4 o'clock என்டோன்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அமைச்சரோட PA வருவார். ஓகே சார். அதனால அந்த வடபழனி கோயிலோட ட்ரஸ்டையும் இங்க வர சொல்லுங்க. ஓகே சார். அப்புறம் இந்த போனை வச்சுக்கோங்க. GHல இருந்து டீன் ஃபோன் பண்ணுவாரு. நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஈவினிங் 6 o'clock சூப்பர்வைஸ் பண்ண வந்துடுறேன்னு சொல்லிடுங்க. ஓகே சார். ஓகே சார். சார், இந்த மனுவை சார் கிட்ட கொடுக்கணும். மா, சார் இப்பதான் வந்திருக்காரு. இன்னைக்கு ஃபுல்லா மீட்டிங்ல இருப்பாரு. ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மனுவை கொடுத்துட்டு போயிடுறேனே. மனுதானமா எங்கிட்ட கொடுத்துருப்பாங்க, நான் அவர்கிட்ட கொடுத்துறேன். கொடுங்க. இந்தாங்க, சார் கிட்ட மறக்காம கொடுத்துருங்க. ரொம்ப நன்றிங்க. ஹலோ. ஹலோ, நான் கங்கா பேசுறேன். கங்காவா? எந்த கங்கா? செல்வக்கண்ணன் சார் இல்லையா? இருக்கார் மேடம். நான் சாரோட PA தான் பேசுறேன். நான் சாரோட மிஸ்ஸஸ் பேசுறேன். சாரி மேடம், சார் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்காரு. வேற ஒரு கால் வரும் சொல்லி எங்கிட்ட அட்டெண்ட் பண்றதுக்காக போனை கொடுத்துட்டு போயிருக்காரு மேடம். சார் எப்போ ஃப்ரீ ஆவாரு? மேடம், இந்த மீட்டிங் முடியறதுக்கு எப்படியும் ஒரு 1 hour 1.5 hour ஆகும் மேடம். அதுக்கப்புறம் இன்னொரு மீட்டிங் இருக்கு மேடம். அந்த மீட்டிங் முடிஞ்சதும் ஈவினிங் சார் GHக்கு போறாரு மேடம். சரி, சார் வந்ததும் நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லுங்க. ஃப்ரீ ஆனதும் எனக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம், சொல்லிடுறேன் மேடம். என்ன செந்தில், GHல இருந்து டீன் ஃபோன் பண்ணாரா? இல்ல சார், பேசல. ஊர்ல இருந்து உங்க மிஸ்ஸஸ் தான் சார் பேசினாங்க. என் மிஸ்ஸஸா? ஆமா சார், ஏதோ அவசரமா உங்களை ஃபோன் பண்ண சொன்னாங்க சார்.
சரி நான் பேசிக்கிறேன். ஓகே சார். டெண்டர் டாக்குமெண்ட்ஸ்ல ரெடியா இருக்கு. ஆமா சார். அந்த கார்ப்பரேஷன் டெண்டர் ஃபார்ம் என் டேபிள்ல ஆமா இருக்கு. சார். அதை கொண்டு வந்து ஆபீசர்ஸ் கிட்ட கொடுத்துருங்க. ஓகே சார். அப்படியே எனக்கு ஒரு காஃபி சொல்லிடுங்க. சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். இந்த இளவஞ்சி அக்காவுக்கு வாய் இருக்கிற அளவுக்கு பொறுப்பு இருக்கிறது இல்ல. எல்லா வேலையும் ஏன் தலைமையில போட்டுட்டு அந்த மங்காக்க கூட ஜோடி போட்டுக்கிட்டு ஊரை சுத்த வேண்டியது. எந்த குடும்பத்துக்கு எடுக்க கூடி குழாவுதுங்கன்னே தெரியல. இது வேற, இதை எடுத்து பேசவும் நான் ஒருத்தி தான் இருக்கேன். ஹலோ, நான் கங்கா பேசுறேன் வடிவு. சொல்லுங்க கங்கா. உங்களுக்கு 100 ஆயுசு. வேலையை முடிச்சுட்டு நானே உங்க கூட பேசணும்னு தான் இருந்தேன். பார்த்தா நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. என்ன கங்கா, பதட்டமா இருக்கீங்களா? ஆமா வடிவு, அவர் பக்கத்துல இல்லாதப்ப சீமந்த ஏற்பாடுலாம் செய்யறத பார்த்தா பயமா இருக்கு. நியாயம் தானே, எல்லா பொண்ணுங்களுக்கும் ஏற்படுற பயம் பதட்டம் தானே கங்கா. அவர் என் கூட இருக்கும்போது சீமந்தம் செய்யுங்கப்பான்னு நான் அப்பா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனா அப்பா தான் நல்ல விஷயத்த தள்ளி போட வேணாம், இளவஞ்சி நினைச்ச நாள்லயே நடத்தணும்னு ஐயா சொல்லிட்டாரு. நீங்க மறுத்து பேசிருக்கலாம்ல கங்கா. நான் எப்ப அப்பாவை எதிர்த்து பேசியிருக்கேன் வடிவு? நான் எதிர்த்து பேச சொல்லல, உங்க ப்ராப்ளத்தை நீங்க சொல்லிருக்கலாம்ல. அண்ணன் உங்க பக்கத்துல இருந்தா உங்களுக்கு யானை பலமா இருக்குமே. அந்த பலத்தை உன்னால உருவாக்கி தர முடியும்ன்ற நம்பிக்கையில தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்ன கங்கா, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இந்த நேரத்துல இந்த உதவிய உன்னால மட்டும்தான் பண்ண முடியும் வடிவு. நீங்க நினைக்கிறது புரியுது கங்கா. நான் எதுவா இருந்தாலும் பண்றேன். உங்க மனசு துடிக்கிற துடிப்பு, இப்ப நீங்க இருக்கிற நிலைமை எல்லாத்தையுமே என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீ உடனே சென்னைக்கு போனோம். சென்னைக்கு போய் அவரை பார்க்கணும். இந்த சீமந்தம் கங்கா விருப்பம் இல்லாம நடக்குது. சீமந்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஊருக்கு வந்துடணும்னு சொல்லணும். எந்த வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உடனே ஊருக்கு வரணும்னு சொல்லணும். அவர் இங்க இல்லைன்னா என்ன நடக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல வடிவு. இத நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அவர் போன் எடுக்கல. அவர் பிஏ போன் எடுத்து அவர் வந்ததும் தகவல் சொல்றேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப வரைக்கும் அவர் எனக்கு போனே பண்ணல. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் என்னோட பேச கூட இல்ல. அவருக்கு என் மேல கோவம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை பார்க்க சென்னைக்கு புறப்பட்டப்ப கார்த்திக் அண்ணனுக்கு ஷாக் அடிச்ச விஷயம் தெரிஞ்சதும் என்னால சென்னைக்கு போக முடியல. அந்த கோவம் தான் எங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு சின்ன விரிசல் உண்டாக்கி இருக்கு. எதுவும் மனசுல வச்சுக்காம ஒன்னா இருக்கும்போது எடுத்த முடிவுகளை மறக்க வேணான்னு சொல்லு. அவரை சந்திச்சு நீதான் இந்த விரிசலை சரி பண்ணும். நான் இந்த ஊர் உலகத்துக்கு கலெக்டரா கம்பீரமா நடந்தாலும் உள்ளுக்குள்ள உடைஞ்சு போன கண்ணாடி மாதிரி செதறி போயிருக்கேன். அப்படிலாம் மனசு வெறுத்து பேசாதீங்க கங்கா. நான் போறேன், சென்னைக்கு போறேன். அண்ணனை பார்த்து இங்க நடக்கிறதெல்லாம் அவர்கிட்ட எடுத்து சொல்லி முடிஞ்சா அவரை கையோட அழைச்சிட்டு வந்துடுறேன். சரி வடிவு, சென்னைக்கு போறதுக்கு என்ன காரணம் சொல்ல போற? அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வடிவு, இந்த விஷயம் ஐயாக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எல்லா கஷ்டத்தையும் நீங்களே சுமக்க வேண்டாம், நானும் கொஞ்சம் சுமக்கிறேன்.
சலனமே இல்லாம சந்தோஷமா இருங்க. உங்க விஷயத்துல இனிமே எந்த சிக்கலும் வராது. சீமந்தத்துக்கு முன்னாடி அண்ணன் உங்க பக்கத்துல இருப்பாரு. வடிவு, நான் உன் ஃபோனுக்காக காத்துட்டே இருப்பேன். சரிங்க கங்கா, வச்சிடுறேன். ம். சென்னைக்கு எப்படி போறது? என்ன சொல்லலாம்? என்னது, சென்னைக்கு போறோமா? ஆமா, அதுவும் இன்னைக்கே போறோம், இப்பவே போறோம். என்ன விஷயம்னே சொல்லாம உடனே சென்னை கிளம்பணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? கங்கா ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. கங்கா எதுக்காக வருத்தப்பட்டா? என்னங்க, நான் நேராவே கேக்குறேன். வார்த்தைக்கு வார்த்தை எங்க செல்வக்கண்ண மச்சான் சென்னையில கலெக்டரா இருக்காருன்னு வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பெருமையா சொல்லி உங்களுக்கு ஒரு மரியாதையை வர வச்சுக்கிறீங்களே, அவருக்கு தர வேண்டிய மரியாதையை நீங்க தர வேண்டாமா? நான் என்ன மரியாதை குறைவா நடந்துகிட்டேன்? நீ வேணா சொல்லு. சீமந்த அன்னைக்கு அவர் காலை கழுவி கண்ணுல வேணா ஒத்திக்கிறேன். விளையாடாதீங்க. அவர் காலை கழுவி கண்ணுல ஒத்திக்கணும்னா அவர் சீமந்தத்துக்கு வரணும்ல. ஏன் வர மாட்டாரு? இது அவர் மனைவிக்கு நடக்கிற சீமந்தம். அவர் வராம எங்க போவாரு? நாம யாரும் அவரை பார்க்காம சீமந்த பத்திரிக்கை அவருக்கு தராம அவர் எப்படிங்க வருவாரு? பத்திரிக்கை தரத்துக்கு அவர் என்ன மூணாவது மனுஷனா? கங்காவோட புருஷன். மூணாவது ஆளுக்கு பத்திரிக்கை தரதை விட சில நேரங்கள்ல நெருங்கினவங்களுக்கு தான் முதல்ல பத்திரிக்கை தரணும். கங்கா அதுக்காக தான் வருத்தப்பட்டாங்க. இப்ப என்ன, செல்வக்கண்ண மச்சானுக்கு பத்திரிக்கை தரணும், அவ்வளவுதானே? ஐயா வரட்டும், நீ சொன்னதை சொல்லி நானும் ஐயாவும் நாளைக்கு போய் அவருக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடுறோம். இதுக்கு நான் இந்த பேச்ச ஆரம்பிக்காமலே இருந்திருக்கலாம். கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறீங்களா? கலெக்டர் அண்ணனுக்கு பத்திரிக்கை தரல, மதிப்பு தரலன்னு கங்கா வருத்தப்பட்டது ஐயாக்கு தெரிஞ்சா மனசு உடைஞ்சு போயிட மாட்டாரா? என்னடி விளையாடுறியா? மச்சானுக்கு பத்திரிக்கை கொடுக்கணுங்கிற, இந்த விஷயத்தை ஐயா கிட்ட மறைக்கணும்ன்ற, ஐயாக்கு சொல்லாம மச்சானுக்கு எப்படி பத்திரிக்கை தர்றது? நாம தருவோம். இங்க பாருங்க, நீங்களும் நானும் சென்னைக்கு போவோம். அண்ணனை பார்த்து முறைப்படி பத்திரிக்கை தருவோம். இதை விட பெரிய அவமானமே அவருக்கு வராது. வீட்டுல பெரியவங்க இருக்கிறப்போ நீ நானும் பெரிய மனுஷன் தோரணையில பத்திரிக்கை எடுத்து போய் மச்சானு கொடுத்தா அவர் தப்பா நினைக்க மாட்டாரு? மாட்டாருங்க, தப்பா எடுத்துக்க மாட்டாரு. கங்கா என்கிட்ட சொன்னாங்க. என்ன பாக்குறீங்க? அவங்க தைரியம் கொடுத்ததுனாலதான் நானே இந்த யோசனைக்கு வந்தேன். இங்க பாருங்க, நீங்க எதுவும் யார்கிட்டயும் உளர வேண்டாம். காதும் காதும் வச்ச மாதிரி பத்திரிக்கையை வச்சுட்டு வந்துருவோம். சரி, மச்சானுக்கு பத்திரிக்கை கொடுக்கறத மறைச்சிடலாம். ஆனா சென்னை போறதுக்கு என்ன காரணத்தை சொல்லுவ? இவ்ளோ யோசிச்ச எனக்கு சென்னைக்கு போற காரணத்தையே கண்டுபிடிக்க முடியாது. சீமந்தத்துக்கு பொம்பளைங்க எல்லாருக்கும் புது சேலை எடுக்க போறோம்னு சொல்லிடுவோம். எங்க மறந்துகிருந்து தொலைச்சிடாதீங்க, மனசுலயே வச்சுக்கோங்க. நாம சென்னைக்கு போறது பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக இல்ல, சீமந்தத்துக்கு புடவை எடுக்கிறதுக்காக. சரியா? சரி சரி, நான் சென்னைக்கு டிக்கெட் போட்டு வந்துடுறேன். நீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிரு. அப்பா, இவரை சென்னைக்கு இழுத்துட்டு போறதுக்கே இவ்ளோ பேச வேண்டியிருக்கே. இதுல கலெக்டர் அண்ணனை இங்க வேற கூட்டிட்டு வர வேண்டியது இருக்கே. வடிவு, பயப்படாத, உன்னால எது வேணாலும் முடியும். எவ்வளவோ பண்ணியாச்சு, இத பண்ண முடியாதா? வாங்க வாங்க செட்டியார், நீங்க கற்பகத்துக்கிட்ட அரை மணி நேரத்துக்கு முந்தைய வரேன்னு சொல்லிட்டீங்க. ஐயோ, என்ன வீட்டை உட்கார விடல, அங்கேயே நிக்க வச்சுட்டா. கடையில ஒரு சின்ன வேலை, அதை முடிச்சிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. கற்பகம், கற்பகம், இதோ வரேங்க. இங்க வா, செட்டியார் வந்துட்டார் பாரு. ஆமா, அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு புது நகைக்கடை ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, ஓபன் பண்ணிட்டீங்களா? முக்காவாசி வேலை முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த மாசம் கடை திறந்துடலாம்னு இருக்கேன். நீங்க குடும்பத்தோட வந்து லட்சுமி, ஜூஸ் கொண்டு வா. கொண்டு வரேம்மா. வணக்கம்மா. வாங்க செட்டியாரே, வணக்கம் வணக்கம். நான் கேட்ட டிசைன்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? மார்க்கெட்ல லேட்டஸ்டா வந்திருக்கிற டிசைன்ல சிலதை கொண்டு வந்திருக்கேன். சரிங்க, நீங்க பாருங்க. சரி, கொடுங்க. இந்த டாலர் செயின் 6 பவுன். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது என்ன டைமண்ட் தானே? ஆமாமா, எல்லாமே ஒரிஜினல் டைமண்ட்மா. சரி சரி, இது பாருங்க. பியூட்டிஃபுல்.
இது லேட்டஸ்ட் டிசைன் நெக்லஸ்மா. இதுவும் புது டிசைன் நெக்லஸ் தான். 6 பவுன். அம்மா ஜூஸ் கேட்டீங்களே, கொடு. இந்தாங்க ஜூஸ். இங்கே வைங்க. இதுவும் புது டிசைன் ஆரம்மா. 15 பவுன். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த டிசைன் இன்னும் சென்னைக்கே வரலம்மா. நம்ம வீட்டுக்கு தான் நேரா கொண்டு வந்து காட்டுறேன். ஓ, இத பாருங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா, இந்த டிசைன் இன்னும் நம்ம கடை ஷோகேஸ்ல கூட வைக்கலமா. நேரா உங்ககிட்ட தான் கொண்டு வந்து காட்டுறேன். அப்படிங்களா? ஆமாம்மா. இது நல்லா இருக்குமா இல்ல இது நல்லா இருக்குமான்னு தெரியலையே. எல்லாமே புது டிசைன் தான்மா. சரி சரி, ரொம்ப நல்லா இருக்கு. கங்கா, அத்தை. இங்க வாமா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். கங்கா, இந்த நெக்லஸ் எப்படிடா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு அத்தை. இங்க வா. எங்க போற? இது உனக்கு தான். நடக்க போற சீமந்தத்துக்கு இந்த அத்தையோட பரிசு. எனக்கு எதுக்கு அத்தை இதெல்லாம்? கங்கா, ராஜா ஒரு பொக்கிஷத்தையே எங்களுக்கு மருமகளா கொடுத்துக்கிறான். அந்த பொக்கிஷத்துக்கு நாங்க தர பரிசுமா. மாமா, எனக்கு நகை மேல எல்லாம் ஆசை இல்ல. இருக்கிற நகைகளே போதும். அந்த நகையெல்லாம் இருக்கட்டும். எனக்காக சீமந்த அன்னைக்கு இந்த நகையை நீ போட்டுக்கணும். என்னங்க நான் சொல்றது? அதான் நீயே எல்லாம் சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? மாமா, வேண்டாம் சொல்லுங்க. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். செட்டியாரே, குழந்தைக்கு தங்க வளையல் வேணும். ஆண் குழந்தையா பெண் குழந்தையாம்மா? அது என்ன, ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்குன்னு தனித்தனியாவா வளையல் இருக்கு? இருக்குமா, இருக்கு. ஆஹா, செயின் மோதிரம் மாத்திரம் இல்ல, சரி. வளையல்ல கூட ஆண் பெண்ணுக்குன்னு தனித்தனியா இருக்கு. ஓ அப்படியா? நீங்க திடீர்னு கேட்டதுனால கொண்டு வரல. ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. மார்க்கெட்ல இருக்கிற புது புது டிசைனா கொண்டு வந்து காட்டுறேன்.